பண்ணுவான். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக சோதரம் சோதரம் சோதரம். கடந்த நாளெல்லாம் எங்களை காத்தீரே சோதரம் சோதரம். இந்த புதிய நாளை காணும்படி உதவி செய்தீரே சோதரம். எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தீங்களே உமக்கு சோதரம் சோதரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாம மையப்பட போறதற்காய் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மையப்படும்படியாய் சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக சோதரம் சோதரம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆண்டவரே வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் சோதரம் சோதரம் சோதரம். பிரயாணங்களில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வர போவதற்காய் சோதரம் 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 சோதரம். கிருபையுள்ள ஆண்டவரே அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே இந்த 4வது உயிர்த்தெழுந்த நாளில் உடைய திரு சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வரவும் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் இந்த கிருபைக்காய் சோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும். பாடுகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை சுபத்திரமாய் கொண்டு வாரும். தேவனுடைய வார்த்தையை கர்த்தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். நீர் மாத்திரம் மையப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சபை
வார்த்தைக்கு நேராக இந்த நாளில் நாம் கடந்து போவோம். இந்த ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான குழந்தை கூட நல்லா தூங்கணும். அந்த பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்பட, கர்த்தர் உதவி செய்ய, கர்த்தர் நாமம் மையப்பட ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இந்த நாளில் நம்முடைய வாஞ்சை எது? நம்முடைய விருப்பம். நமக்கு இந்த உலகத்தில் நிறைய விருப்பங்கள் இருக்குது இல்லையா? நிறைய விருப்பம் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றை குறித்து ஒரு விருப்பம் இருக்கும். வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. சிலருக்கு நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நல்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சை அது என்னவாக இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு காலையில் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வாஞ்சை எது? இந்த உலக பிரகாரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் வாஞ்சை என்னவா இருக்க வேண்டும், அல்லது விருப்பம் என்னவா இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை இந்த நாளிலே வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 91ஆம் சங்கீதம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சில காரியங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழுகிறதான மனிதர்கள் பலர் பல விதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்றால் முதல்ல அவனுக்குள்ள காணப்பட வேண்டியது, நான் செய்கிற இந்த தவறிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்கிறதான எண்ணம் அவனுக்குள்ள வேண்டும், அல்லது வாஞ்சை வேண்டும். அந்த விருப்பம் இல்லாதபடிக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பது கூடாத ஒரு காரியம். குறிப்பாக ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். ஒரு நபர் பான் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியுது நாம் இது செய்வது தவறு. ஆனால் நாம் சொல்றோம் இது நீ போடாத அப்படின்னு. உடனே அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்வாங்கன்னா, நான் விடணும்னு முயற்சிக்கிறேன், அதனால என்ன செய்ய முடியல. ஆனா முயற்சி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தேவை. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவர். பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலிருந்து விடுதலை தர, வியாதியிலிருந்து விடுதலை தர, சாபத்திலிருந்து விடுதலை தர இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். ஆகவேதான் நம் இயேசுவை அவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லுகிறோம். இயேசு விடுதலை ஆக்குகிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர். அப்ப அவர் நம்மை விடுதலை ஆக்க வேண்டுமானால் முதலாவது அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அப்படின்னா நாமம் என்பது இங்கு இயேசு என்கிற பெயர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை ஒரு மனிதன் அறிந்திருப்பானால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிந்திருக்குமானால், அந்த பிள்ளை ஆண்டவரிடத்தில் கேட்பது எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அதுதான் வாஞ்சை. ஒரு விருப்பம் வேணும் நமக்குள்ள. எதை குறித்தும் ஒரு விருப்பம் இல்லையானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை நிறைவேற்ற மாட்டார்.
20ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. ஆலோசனைகள், உன்னுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்குள்ள வாஞ்சை வேணும். அது விருப்பம் இல்லைன்னா நாம் அதிலிருந்து ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? விடுதலை பெற முடியாது. 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது. மானானது, மான் இருக்கு பாருங்க, மானுடைய வாஞ்சை என்ன? வனாந்தரத்தில் ஓடும்போது, காடுகளில் போகும்போது எங்க தண்ணீர் கிடைக்கிறதோ அந்த தண்ணீரை தேடிதான் அது என்ன செய்யும்? ஓடும். அது கிடைக்கிற இடம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும். அது தண்ணியை பார்த்தா அதற்கு ஒரு பெரிய என்ன உண்டாகும்? சந்தோஷம். தாவீது சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது? அப்ப நம்ம யாரை பார்த்து கதறணும்? ஆண்டவரை பார்த்து. நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை பார்த்து கதறணும் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில இவைகள் எல்லாம் நடைபெறணும் அப்படின்னு சொன்னா வாஞ்சை, விருப்பம் இல்லைன்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. இப்ப சிலர் எல்லாம் பாருங்க, தண்ணி தாங்க எடுக்கும், ஆனா போய் தண்ணியை எடுத்து குடிக்கணும்ன்ற மனசு வராது. யாராவது எடுத்து கொடுத்தா என்ன செய்வாங்க? அப்படிதானே? நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்கு. தண்ணி குடிக்கணும், ஆனா போய் என்ன செய்ய மாட்டாங்க? போய் எடுத்து குடிக்க மாட்டாங்க. யாராவது எடுத்து கொடுத்தா உடனே என்ன செஞ்சிருவாங்க? நான் இப்பதான் நினைச்சேன் போய் குடிக்க போலான்னு, ஆனா நீங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி சொல்றோம்ல. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. குடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நம்ம குடிக்க மாட்டோம். போய் தண்ணீர் குடிக்கணும், ஆனா யாராவது ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு கொஞ்சம் கொடுத்துறா, நான் வரலான்னு இருந்தேன், நீங்க அங்க போயிட்டீங்க, கொண்டு வந்து கொடுத்துரு. இதுதான் மானை குறித்து தாவீது சொல்றார். அது வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். அப்படியானா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதனுடைய வாஞ்சை, தாவீதனுடைய விருப்பம், ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்ன்றது ஒரு 5 காரியத்தை இன்னைக்கு காலையில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். 2 வாரம் ஏற்கனவே நான் ஆப்சண்ட், பிரசங்கம் பண்ணல. 2வது வாரமும் 3வது வாரம், அதனால இன்னைக்கு 5 பாயிண்டை நான் சொல்லிட்டு தான் இன்னைக்கு உங்களை எல்லாரும் என்ன செய்ய போறேன்? விட போறேன். ஏன்னா 2 வாரம் பிரசங்கம் பண்ணாதெல்லாம் அன்னைக்கு பண்ணணும்ல. இல்லைன்னா நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் பாரு 2 வாரம் பண்ணல, இந்த வாரம் சும்மா உப்புக்கு சப்பா என்னத்தையோ சொல்லி விட்டுட்டாருன்னு அப்புறம் போய் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, பேசும்போது என்ன பார்க்கணும்? படிக்க சொல்லும்போது எங்க என்ன செய்யணும்? படிக்கணும். எப்பயுமே செம்பரியாடு மாதிரி என்ன செய்யக்கூடாது? தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. செம்பரியாடு தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் போகும், பண்ணி இப்படி தான் போகும். அது மாதிரி இருக்கக்கூடாது. வசனம் படிக்கும்போது மட்டும் வசனத்தை படிங்க. மற்றுள்ள நேரம் யாரை பார்க்கணும்? நீங்க எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா என் கண்ணு அங்கெல்லாம் போவாது. நீங்க என்ன பண்றீங்கன்றது பார்க்கும்போதே எனக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? அங்கே ஹார்ட் நின்றுது. பாருங்க, ஒருத்தன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நோட்டவே இல்லாம ஆக்கிட்டான். அது முன்னால உட்காந்துட்டு தோத்திரம். அப்ப நாம் செய்ய வேண்டியது, வசனம் பேசும்போது வசனத்தை பாஸ்டர் பார்க்கணும், படிக்க சொல்லும் போது எதை படிக்க பார்க்கணும்? ஆமா, பைபிளை பார்க்குறீங்களே தவிர என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? படிக்க மாட்டேங்கிறாங்க. போன வாரம் எனக்கு துபாயில இருந்து, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுங்க, நகோமின்னு ஒரு தங்கச்சி நம்ம சபையில் வந்துட்டு இருந்தா. அவள் இப்போ துபாயில் இருக்கிறா. அவளுக்கு 2-3 முறை ட்ரை பண்ணி பார்த்தோம். பாசமாக 2-3 நாள் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு. ஃபோன் அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுப்போமே, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து பார்த்தேன். ஒரு 2 நாள் வாய்ஸ் மெசேஜுக்கும் பதில் வரல. அது கழிஞ்சு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. அந்த வாய்ஸ் மெசேஜில் அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போன ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி பாஸ்டர் உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவருடைய கணவனார் போயிட்டு வந்து அவன் மனைவிட்ட சொன்னாரா, அந்த தங்கச்சிக்கிட்ட, நம்ம சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், எனக்கு ஒரு ஒரு திருப்தியாகவே நான் ஆராதனையிலிருந்து
வந்த மாதிரி இல்லையே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாலும், அப்போ அவ சொல்லியிருக்கிறா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் போகிறேன், நான் என்னை திருப்தியாக நடத்தி கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டாராம், நீ எல்லாம் அந்தமான்ல இருந்தையே, எப்படி இருந்த அப்படின்னு. உடனே நான் எப்படி இருந்தேன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நம்ம யூடியூப்ல இருந்து 2-3 மெசேஜ் எடுத்து அந்த தம்பி கிட்ட, இதை கேளுங்க, இந்த மெசேஜை கேளுங்க, எங்கள் பாஸ்டர்மா எங்களை எப்படி வளர்த்தாங்க என்பதற்கு உதாரணத்தை நான் இதிலிருந்து சொல்கிறேன். நாங்கள் தலையில் துணி போடலைன்னா எங்கள் ஆண்டி பின்னால் இருந்து நறுக்குன்னு கொட்டுவாங்க. எங்கள் துணி சரியில்லைன்னு சொன்னால் இப்படி எங்களை ஒரு முறைச்சு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் சரியாக ஏதோ ஒன்றில் இல்லாமல் இருக்கிறோம், அதை சரி செய்யணும்னு தோணும். அவங்க ஆக்ஷன்ல எங்களை கைட் பண்ணிடுவாங்க. அப்படி நாங்கள் வளர்ந்தோம். ஒரு வாரம் நாங்கள் செய்தி கேட்டு முடிஞ்ச உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், இன்னைக்கு ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசினாரு, அந்த ஒரு வாரமாக அது எங்களுக்கு ஒரு சாப்பாடாக இருக்கும். உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இந்த மெசேஜே நீங்கள் கேளுங்க அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறா, பாஸ்டர் இப்போ டெய்லி உங்கள் மெசேஜ் தான், போன வாரம் ஆண்டி பேசின மெசேஜை ரொம்ப ரசித்து கேட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் ஆச்சு. வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை. ஆமா, இன்னைக்கு உங்களை நாங்கள் கண்டிக்கிறோம், நீ போடுற ட்ரெஸ் சரியில்லை, நீ இப்படி வா, இப்படி பைபிள் படி, அதை செய், இதை செய் அப்படின்றதெல்லாம் எதற்காகனா உன் வாழ்க்கையில பின் நாட்களில் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ எங்க வளர்ந்த, உங்க அப்பா யாரு, உங்க பாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்முடைய வாஞ்சை, எங்க வாஞ்சையெல்லாம் அதே ஒண்ணுதான், நீங்க எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகள். சில நேரம் நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப கோபப்படுறார். என் சுவாமி அப்படி, எனக்கு எதிர் பிடிக்காது தெரியுமா, அந்த கடவுளுடைய காரியத்துல உதாசீனமா இருந்தா எனக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நீ கடவுளுடைய காரியத்துல சரியா இரு. உன்னை நேசிக்கிறது மாதிரி நான் வேற யாரையும் நேசிக்க மாட்டேன். உங்களை எல்லாரையும் நாங்க நேசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நமக்குள்ள இந்த நாட்களில் இருக்க வேண்டிய ஒரு 5 காரியம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முதல் காரியம் நமக்கு இருக்க வேண்டிய விருப்பம், வாஞ்சை எதன் மேல இருக்கணும்னா, ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை நமக்குள்ள வேணும். ஆமென், சொல்லுங்க. எதன் மேல வேணும்? நம்ம சபை மேல. சபைக்கு நான் சபை, என்னுடைய சபை. சபை என்பது யாருடைய சபை? இது இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட சபை. சபையில நீங்களும் நானும் ஒவ்வொரு அங்கத்தினர்கள். அதனால இந்த சபையில ஒருவர் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பங்கு உண்டு என்பதை நீ மறந்துடாது. இந்த சபையில நாம் வருகிறோம், இந்த சபையில நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த சபையில நாம் ஆராதிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சபைக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே விருப்பமற்ற நிலைமையில, ஒருவேளை அப்பா திட்டுவாரு, இல்ல அம்மா திட்டுவாரு, பாசு திட்டுவாங்க, இல்ல வீட்டுக்காரர் திட்டுவார்ன்ற அந்த எண்ணத்தோடு கூட வருகிற கூட்டம் அநேகம். ஆனா தாவீது அதான் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்தேன்? எப்படியா இருந்தேன்? சந்தோஷமா இருந்தோம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க இருந்த எங்க ஊர்ல 10ஆம் தேதி தான் எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் சம்பளம் போடுவாங்க. எத்தனாம் தேதி? சத்தமா சொல்லுங்க. 10ஆம் தேதி. 10ஆம் தேதி சம்பளம் போடுற அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தான் ஒரு போண்டா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அன்னைக்கு தான் போண்டா வாங்கிட்டு வருவாங்க. கடை சம்பளம் வாங்கிட்டு வந்து கடையில் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆமாம், முதல்ல இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் முதல்ல காசு கிடைச்சி சம்பளமா கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு இப்போ வாங்கிட்டு வருவாங்க. இப்போ எல்லாம் பேங்க்கில் போட்டதுனால யாரும் வாங்கிட்டு வர மாட்டேங்காங்க. அப்படி தானே? ஆமாவா, அதுக்கும் தலையாட்டுறோம். நல்லது. அன்னைக்கு எதிர்பார்ப்போடு இருப்போம். 10ஆம் தேதி என்னைக்கு வரும்?
இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பலகாரம் கிடைக்கும். நல்லா சாப்பிடலாம். அப்பா அம்மா வர்றதை பார்த்துக்கிட்டே இருப்போம். நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். தாவீது சொல்றா, எனக்கு சந்தோஷம் என்னைக்கு தெரியுமா? எனக்கு என்னைக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா போதும், எனக்கு என்ன வந்துடும்? இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுன்னா தான் எல்லாத்துக்கும் தலைவலி, காய்ச்ச, முட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே எங்க போனா வருது? ஆலயத்துக்கான. தாவீதினுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள எப்பவும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போகிற சபை அல்லது என்னை கர்த்தர் வைத்திருக்கிற சபை, இந்த சபை என்னுடைய சபை, எங்களுடைய சபை. இந்த சபையில நான் முக்கியமா இருக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியம் வேணும். ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை அதன் நேரத்தில் செய்வார். இன்றைக்கு விருப்பம் இல்லாம நிறைய பேர் செய்யறாங்க. விருப்பத்தோடு கூட செய்தா தான் அதற்கேற்ற பலன் ஆண்டவர் நமக்கு தருவார். இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அவனுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகம், 1 Chronicles 29ஆம் அதிகாரம். 1 Chronicles 29ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க படிங்க கொஞ்சம். பின்பு தோத்திரம் போதும். அந்த வசனம் அப்படியே இருங்கம்மா, கீழே நான் சொல்றேன். தாவீது சபையார் எல்லாரையும் கூப்பிடுறான். ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒரு அரண்மனை கட்டணும். அரண்மனைனா ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும், அதான் அர்த்தம். தேவனுக்கு ஆலயம் கட்டணும். அது சாதாரணமான வேலை இல்ல, சாதாரணமான வேலை இல்ல, அது பெரிய வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ கட்டக்கூடாதுன்ட்டாரு. ஆனா என் மகனை கொண்டுதான் செய்வேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவன் யாரா இருக்கிறான்? அவன் யாரா இருக்கான்? வாலிபனா இருக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அதனால சபை மக்களே, உங்களை கூப்பிட்டு நான் ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தை மட்டும் இப்ப வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்தின் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், பின்னும், இன்னும், இன்னும் அப்படின்னா இதுக்கு முன்னால ஏதோ இருக்கு. அதை நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னா, நீங்க 2ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தாவீது செய்ததான ஒரு காரியத்தை 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கென்று என்னால், அதுல கீழே பாருங்க, என் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன், என்னால் இயன்ற மட்டும். எத்தனை பேர் அதுல அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க? உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா? என் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன், என்னால். சத்தமா சொல்லுங்க, என்னால். ஒவ்வொருத்தர் நெஞ்சில கை வைங்க பார்க்கலாம். நெஞ்சில, இடது கையில வலது கை வைக்கணும். வலது கை, வலது கையை வச்சு என்னால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும். இப்ப ஒரு ஆள் வாசிங்க, அதை எல்லாரும் கையில வைங்க, கையை நெஞ்சில வைங்க, படிங்க பார்க்கலாம். என் தேவனுடைய, என்னால் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் கற்களையும் கற்களையும் ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் நான் என்ன செய்தேன்? யார் சவதரித்தா? தாவீது சொல்றான், வெள்ளி வேலைக்கு வெள்ளி, பொன்னு வேலைக்கு பொன்னு, மர வேலைக்கு மரம், இரும்பு வேலைக்கு இரும்பு மட்டும் இல்ல, டைல்ஸுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? கோமேதக கற்கள்.
சுவர்ல பதிவதற்கு நான் என்ன செய்யிருக்கேன்? கற்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். எனக்கு என்ன இதெல்லாம் நான் வாங்கி வைக்க காரணம் என்ன? எனக்கு எது மேல வாஞ்ச? எது மேல வாஞ்ச? சத்தமா சொல்லுங்க, எது மேல வாஞ்ச? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்ச இருப்பதினால மரம், இரும்பு, வெண்கலம், வெள்ளி, கோமேத கற்கள் எல்லாம் நான் வாங்கி இப்ப நான் ஆலயத்துக்கு சேர்த்து வச்சிட்டேன். இன்னும் என் வாஞ்சையில குறைவில்லை, இன்னும் எனக்கு விருப்பம் குறையப்படலை, ஆசை குறையல. அதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, எனக்குரியதான வெள்ளியையும் எனக்குரியதான பொன்னையும் எனக்கு சொந்தமானது, அதான் சொல்லப்பட்டிருக்கார், சொந்தமானது எனக்குரியதுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அதுல ஒரு வார்த்தை அர்த்தமா சொல்றாரு, எனக்கு 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 சத்தமா சொல்லுங்க, எனக்கு யாருக்கு கொடுக்க வச்சிருக்கிறேன்? ஆலயத்துக்கு வச்சிருக்கிறேன். ஆமே, எனக்கு சொந்தமானது எல்லாமே நான் யாருக்கு வச்சிருக்கிறேன்? அது ஏன் ஆலயத்துக்காக வச்சிருக்கிறேன்னா, என்னுடைய வாஞ்ச தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய ஆசை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது வெளியில இருக்கு, கூடாரத்தில் இருக்கு. நானோ கர்த்தர் சொன்னபடி நல்ல அரண்மனையில கட்டி வாழ்ந்து வருகிறேன். இப்ப என்னுடைய வாஞ்ச தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்? எனக்கு வயசாயிட்டு நான் என்ன செய்யறேன்? எனக்கு சொந்தமான வெள்ளிய, எனக்கு சொந்தமான பொன்னை நான் யாருக்கு கொடுக்க போறேன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை தாவீது என்கிற தேவனுடைய மனிதனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் தேவனுக்காக ஆலயம் எழும்பப்பட வேண்டும், தேவனுக்காக ஆலயம் எழும்பப்பட வேண்டும் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை சொல்லுங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, அதில் முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கஷ்டமானது. ஆனா அதை விட இன்னொன்று வேலை சொல்றேன், இது எல்லாத்தை விட கஷ்டம் தேவாலயம் கட்டுகிற வேலை. அல்லேலூயா. தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கும் போது தான் சன்பல்லாத் எழும்புவான், தொபியா எழும்புவான். நான் தேனியில் இருக்கும்போது ஒரு ஆலயத்தை கட்டணும். அன்னைக்கு அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த செங்கல் இருக்குல்ல, செங்கல் வச்சு தான் கட்டினோம். அன்னைக்கு இந்த மாதிரி பில்லர் போடுறதுக்கெல்லாம் எங்ககிட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த சுண்ணாம்பும் மண்ணும் போட்டு வச்சு கட்டி தான் இது பண்ணியிருந்தோம். ஆலயத்தினுடைய சுவர் எழும்பிட்டு மேலே கூரை அப்படியே போடுறதுக்கு பணம் இல்லை எங்கள் கையில். அப்போது ஒரு நாள் நான் ஆராதனை முடிச்சுட்டு ஊரில் போய் எங்கள் அம்மா அப்பாட்ட ஏதாவது கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஊரில் போயிட்டு ஏதோ கொஞ்சம் காசு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன். அப்போ என் பாசமாவும் ரிச்சு மட்டும் இருக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ளே முகம் பேக் வச்சுட்டு முகத்தை கழுவிட்டு இருக்கிறேன். ஒரு சகோதரர் வேகமாக சர்ச்சுக்கிட்ட இருந்து ஓடி வர, செல்வன்ற ஒரு பிரதர், ஐயா இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சு அப்படின்னா. நான் கேட்டேன், என்னாச்சு பிரதர்? நம்ம கட்டின சபை அப்படியே ரெண்டா மேல இருந்து கீழே மாற என்ன விட்டுட்டு கீரல் விட்டுருச்சு அப்படின்னாரு. எனக்கு இதை கேட்ட உடனே கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஏன்னா நாங்க இருந்ததான கிராமத்துல கிறிஸ்தவங்கன்னு சொல்லி நாங்க தான் உண்டு. நிறைய பேர் நாங்க அந்த ஜெபம் பண்ணி கல்லு போடும்போது நிறைய கேட்டாங்க, கோழி வெட்டலையா, அதை வெட்டலையா, அதை வெட்டலையான்னெல்லாம் கேட்டாங்க. நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொன்னோம். ஸோ இந்த மக்கள் எல்லாம் இதை பார்த்த உடனே என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலை ரூஃபிங் செய்ய வந்ததான ஒரு ஆசாரி ஒருவர் வந்தார். அவர் எனக்கு நல்ல மனிதர், நல்ல பல வருஷங்களாக தெரிந்தவர். என் பக்கத்தில் ஒன்று சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதுங்க, இது பச்சை செவர்னால வெயிட் தாங்க முடியாமல் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் விரிசல் விட்டுட்டு ஒரு இழுவ மரம் கொடுத்துட்டோம்னா செவரு நல்லாயிரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க, தைரியமா நீங்க இருங்கன்னாரு. சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயம் கட்டுகிற வேளையில என்னென்ன பிரச்சனை வரும் என்பதை என் வாழ்க்கையில நான் பலமுறை சந்தித்திருக்கிறவன். அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை கட்டினோம், தேவனுடைய நாம மகிமைக்காய் பிரதிஷ்டை செய்தோம். அந்தமானுக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த மரம் சவுக்கு மரம் போட்டு தான் மேலே ஓடெல்லாம் போட்டு ஏற்றணும். 5 வருஷம் தான் சொன்னாங்க. 5 வருஷம் நாங்கள் வந்துட்டோங்க. இப்போ ஆலயம் கட்டும்போது எவ்வளவு பிரச்சனைகள், அதற்கான காரியங்களில் ஈடுபடும் போது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பது
அதை கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதத்துல நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணின போது கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தேவ ஜனங்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனா 2 பேர் அவனுக்கு என்னவா மாறினாங்க? எதிரா மாறினாங்க. யாரு? சன்பல்லாத்தும் தோபியா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களில் நாம் ஈடுபடுகிற வேளையிலே பல எதிர்ப்புகள் வரும். ஆனா தாவீது சொல்றான், என் வாஞ்ச என்ன இருந்தாலும் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தை கட்ட வேண்டும். அதற்கு ஆலயத்தை கட்டணும். தாவீது சும்மா இருக்கல. அவன் தன்னால் இயன்ற மட்டும் தனக்கு உரியவைகளை அவன் என்ன செய்து வைத்தான்? என்ன செய்து வைத்தான்? சவதரித்து வைத்தான். நல்லது சேர்த்து வைத்தான். சேர்த்து வைத்தான். அவன் சேர்த்து வைத்தான். தனக்கு சொந்தமானவைகளை அவன் எதற்கு கொடுத்தான்? ஆலயத்திற்கு கொடுத்தான். ஒரு பாட்டு இருக்கு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக கொடுத்தவங்க, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக கஷ்டப்பட்டோர் நஷ்டம் அடைவதே இல்லை. கர்த்தர் எல்லாம் திரும்ப தருகிறவர். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது தாவீதினுடைய ஒரு வாஞ்சையா இருந்தது. அதற்காக தாவீது செய்ததான ஒரு பெரிய காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவேளை நம்ம எல்லாம் நினைக்கலாம் ராஜாவாக இருந்ததுனால அது லகுவாக செய்ய முடிந்தது என்று. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜாவாக இருந்தாலும் ஜனங்களுடைய இருதயம் கரையவில்லை என்றால், அல்லது கொடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் வரவில்லை என்றால், இவ்வளவு சாமான்கள், இவ்வளவு பொருட்களை அந்த தாவீதால சவதரித்து வைத்திருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் பார்த்தான். இரும்பை பார்த்தான், மரத்தை பார்த்தான், கற்களை பார்த்தான். எல்லாம் பார்த்த தாவீது கடைசியாய் சொல்கிறான், எனக்கு சொந்தமானவையும் நான் யாருக்கு கொடுத்துடுறேன்? யாருக்கு கொடுத்துடுறேன்? ஆண்டவருக்கு கொடுத்துறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியானது வெளியிலே கூடாரத்தில் இருக்கிறது. ஆனால் இது இருப்பது கொஞ்ச காலம். இதற்கு பிறகு என் தேவனுக்காக ஒரு மகிமையான ஆலயம் கட்டப்படும். அந்த மகிமையான ஆலயம் இந்த உலகத்தில் இதுவரை எந்த மனிதனாலும் கட்டப்பட்டிராத ஒரு ஆலயமாக இருக்கும். அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கும் என்பது தாவீதுக்கு நன்றாய் அறிந்ததினால உற்சாகமாய் இந்த காரியத்தில் ஈடுபட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையை குறித்த ஒரு வாஞ்சை, நம்முடைய சபையை குறித்த வாஞ்சை மேலே ஏறி வர முடியல. நிறைய பேர் சொல்றீங்க, தோத்திரம், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த பாடுகள் கொஞ்ச காலத்திற்காக. தேவன் இதற்கு மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பட்டும். கொடுக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பட்டும். மரங்களை கொடுக்கிறவர், இரும்பு கொடுக்கிறவர், கற்கள் கொடுக்கிறவர்கள், பொன் கொடுக்கிறவர், வெள்ளி கொடுக்கிறவர் கர்த்தர் எழுப்ப அவரால் முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க கேட்கிறேன். தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நான் வடக்கை நோக்கி, பிரதர் இப்போ கொஞ்சம் அது முந்தின வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை வரப்பண்ணி கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை பார்த்து கொடி என்றும் தெற்கை நோக்கி சொல்லி குமாரரையும் குமாரத்திகளையும் நாம தரிக்கப்பட்ட என்பேன். ஆண்டவர் செய்வார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத. சபையை பார்த்து இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் யார் கூட இருக்கிறேன்? கூட இருக்கிறேன். வடக்க பார்த்து நான் பேசுறேன்.
வடக்க பக்கம் தான் நமக்கு இருக்கு ஆசீர்வாதம். அதை நீ என்ன செய், என்ன செய்? வடக்க பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாரா? கொடு. தெற்க பார்த்து என்ன செய்யாத? ஆமா, தெற்கு ராசாமியே நீ வச்சுக்கிட்டு இருக்காத, கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை லட்சங்கள் ஆனாலும், ஏன் கோடியே ஆனாலும் கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இது நம்முடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமாய் கர்த்தர் இதை செய்வார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நமக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும். எங்களுக்கு ஒரு சபைக்கு இடம் வாங்கணும், கட்டப்படணும். சபை கட்டப்படணும். சபை எப்படி இருக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? சபையில எந்த அளவு நம்ம சபை கட்டப்படணும்? நமக்கு அந்த வாஞ்ச உருவாகணும். தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து போட்டது என்று தாவீது சொல்றார். தேவனுடைய வீட்டை குறித்து, ஆலயத்தை குறித்த வாஞ்சை அவனை பட்சித்து போட்டது. இன்னைக்கு நமக்கு நாம் வீட்டை குறித்த வாஞ்சை இருக்கிறது, எல்லாம் நல்லதுதான். ஆனா சபையின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அந்த வாஞ்சை நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்வதற்கு நிறைய இருக்கு, நாம் செய்வதற்கு நிறைய இருக்கு. அதை நாம் செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதை போல சேகரிக்க வேண்டியவைகளை நாம் சேகரிப்போம். ஆண்டவருக்காய் கொடுக்கிறதை நாம் கொடுப்போம். தேவனுக்காய் அநேகர் 14 பேர் 1 லட்சம் ரூபாய் தாரன்னு வாக்கு பண்ணாங்க. என்னதான் ஆச்சுன்னே தெரியல. மேலிடத்துல பணம் கேட்டப்பா நீ தான் 15 லட்சம் வச்சிருக்கீங்க, நீங்களே என்ன ஆச்சு, உங்க பணம் என்ன ஆச்சுன்றாங்க. ஒரு பணம் கூட இன்னும் வரல. நம்ம கொடுக்கிறோன்னு வாக்கு கொடுத்தா நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். கொடுப்போம். தேவன் நம்மை குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளையை உனக்குள்ள இருக்க வேண்டியதான ஒரு வாஞ்சை, உனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர், ஏனெனில் ஆமென். இந்த 2 வசனம் வாசித்து பாருங்க. பவுல் சொல்றார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று சொல்லுங்க. இந்த பக்கம் பேசவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்ன தெரியும்? பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுதா? அந்த வசனம் 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 இந்த பக்கம் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். பெண்கள் பக்கம், பெண்கள் ஒருத்தர் படிங்க. பூமிக்குரிய இந்த பூமியில நம்ம இருக்கிற வீடெல்லாம் அழிஞ்சு போகும். அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த அறிவை நமக்கு வேணும். இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமானது கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்யும்? அது மாம்ச சரீரம் கண்டிப்பாக அழியும். நமக்கு நம்ம ஆண்டாண்டு கால நித்தியமாக உயிரோடு இருப்போம் என்கிற கேரண்டி உண்டா? இல்ல. ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்ட காலங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கையில இருக்கிறது. நம்ம என்னைக்கு பிறந்தோம், நம்ம என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போவோம் என்பது யாருக்கு தெரியும்? அவர் ஒருவருக்கு தான் தெரியும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 இருந்தால் அது சஞ்சலமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேகர் 100 வயசு வரை வாழ்கிறவருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய குடியிருப்பு, நாம் வாழுகிற இந்த உலகம் ஒரு நாள் அழியும், கண்டிப்பா அழியும். நம்ம வீடு அழியும். ஆனா தேவன் நமக்காக ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார். அந்த வீட்டு மேல நமக்கு என்ன இருக்கணும்? வாஞ்சை. இன்னைக்கு பூமியில நம்ம ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டும் போது எவ்வளவு அழகா
என்னென்ன டிசைன் எல்லாம் பண்றோம். இன்டீரியருக்கு இன்னைக்கு சும்மா வீட்டை கட்டிடுறாங்க. நிறைய இன்டீரியருக்கு தான் நிறைய என்ன செஞ்சிடறாங்க, பணம். இந்த லைட்டை போடலாமா, இப்படி எல்லாம் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எவ்வளவு சொல்றோம். நிறைய செலவு பண்றோம் இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக. ஐயா, இவைகள் எல்லாம் அழிந்து போகும். இதெல்லாம் பூமிக்குரியது. ஆனா நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு. எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு சொல்லுது, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த பூமியில இருக்கும்போது நமக்கு என்ன வருது, தவிப்பு வருது, அப்படிதானே? வியாதி வருது, கஷ்டம் வருது, வேதனை வருது, பாடு வருது. தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்ன அழகான பாட்டுல இந்த தலைமுறைகளின் சங்கீதம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஐயா, தாஸ் பெஞ்சமின் ஐயா, 2 கண்ணும் தெரியாத அந்த ஐயா இந்த பாட்டை பாடுறாரு. ஐயோ, கேட்க 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 அது என்னவா இருக்கு, நமக்குள்ள ஒரு உயிர் மூச்சை கொடுக்குதுங்க. அது பாட்டை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே எழுதுனதுதான். இன்னைக்கு கேட்டாலும் கண்ணீர் வருது. இன்னைக்கு கேட்டாலும் நமக்குள்ள என்ன உண்டாகுது, ஒரு புது பலன் உண்டாகுது. பவுல் அதை தான் சொல்றாரு, கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம். வாஞ்சை. கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த பூமியில நம்ம வாழுகிற காலம் கொஞ்ச காலம்தான். ஆனா நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, பரலோகத்தை குறித்து ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று காண்பேன் என் இயேசுவே. பரலோக ராஜ்யத்தை நாம் பார்க்கணும். அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 19, 20, 21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் சொல்றாரு. 22ஆம் வசன அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்தை நான் கண்டேன், காண்பித்தார், அப்படிதானே? இப்ப நீங்க பாருங்க, 21வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17 இருந்து கீழே மாற வாசித்துவாங்க. சீக்கிரமா படிங்க. அளந்த போது இருந்தது அதன் மதில். நல்ல கவனிங்க, பரலோகத்தின் மதிலை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அது திவால் எப்படி இருந்துச்சு, மதில் சுவர் எப்படி இருந்ததா? ஐயா பாத்திருக்கீங்களா? வஜ்ரக்கல் யாரா பாத்திருக்கீங்களா? வஜ்ரக்கல் பாத்திருக்கமா? இல்ல, ஒரு நாள் பார்ப்போம். சொல்றேன், பார்ப்போம். ஆமென். தொட்டு தொட்டு பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, ரோசி உரசி இந்த தங்க கோல்டு ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்து அரிச்சு பார்த்தா என்ன கிடைக்குமா? அந்த தூடு கிடைக்கும். அத மாதிரி போய் தொட்டாவது பார்க்கலாம்ல. பார்க்கலாமா? பாப்போமா? ஆமென். அல்லேலூயா. படிங்கம்மா. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. ஐயா, நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன். நகரத்தின் மதில் அஸ்திபாரங்கள் முதலாம் அஸ்திபாரம் நாலாவது கோமேதகம், பத்மராகம், சுவர்ண ரத்தினம், படிக பச்சை, வைடூரியம், சுனீரம், சுகந்தி, புஷ்பராகம். இதெல்லாம் பார்த்துருக்கோமா? நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று, 18 கேரட் தங்கம். இது ஒண்ணுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் சில
தொட்டு தொட்டு பார்க்குறோம். அது சிலது அப்படி தொட்டு தொட்டு பார்த்து கொஞ்ச நாள்ல அது ரோல்டு குட்டா மாறிடுது. ஆனா என்ன வித ஆமா, ஆனா ஒரு நாள் நம்ம பார்ப்போம். ஆமென். தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறது, பூமிக்குரிய கூடாரம் எல்லாம் ஒரு நாள்ல என்ன செய்யும்? அழிந்து போகும். ஆனா பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்ச நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ பரலோகம் போகணும். நீ பரலோகத்துக்கு போகணும்னா, நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் இயேசுவண்டையில வந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக மாட்ட? தேவனுடைய தேவராஜ்யம் என்பது எது? பரலோகம் போகணும். அப்ப பரலோகம் போகணும்னா நீ இந்த பூமியில ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் போக முடியும், மேல போக முடியும். அதான் சொல்றார், நிக்கோதேமு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவர் யூதருக்குள்ள ஒரு பெரிய ரவி. அவர் பகல்ல போல இயேசுவை சந்திக்க ராத்திரி போறார். இயேசு இடத்துல, ஐயா நான் என்ன செய்யணும்? நீ மனம் திரும்பணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்காய் உருவாக்கி இருக்கிற, நான் போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? அழைத்து போவேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சொல்லி போனவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு கண்டிப்பா வருவார். ஆமென். அதுதான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய நம்பிக்கை, விசுவாசிகளாக இருக்க நம்பிக்கை. அதைத்தான் சொல்றோம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேன். பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் அருமையான தேவனுடைய பிள்ளையை நமக்குள்ள இந்த நாட்களில் தேவை. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை நாம் அங்கு பார்க்க வேண்டும். அந்த வாஞ்சை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்ல இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிச்சிடலாம்னு இருக்குமா? இல்லை, இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாயிருப்போம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 19-20 வசனங்களை. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை என்ன செய்கிறார்கள்? சிந்திக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ. சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய சிட்டிசன் எங்க? அந்தமான்லையா? இந்தியாவிலையா? இந்த பூமியில நம்ம இருக்கும்போது நம்ம அந்தமான்ல சிட்டிசனா இருக்கலாம், இந்திய சிட்டிசனா இருக்கலாம். ஆனா மேல போவோம், நம்ம அங்கதான் பூர்ணமா நித்தியமான சிட்டிசன்ஷிப் நமக்கு அங்கதான். இங்க பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம், ஆனா அங்க சிட்டிசன் ஆகணும்னா இயேசுதான் வழி, இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம். அந்த இயேசுவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையாய் மாறி பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வாயானால், அவருக்கு சாட்சியாய் வாழ்வாயானால், இன்று நீ மரித்தாலும் அங்க போய் நிக்கலாம். ஆமென். எங்க போலாம்? ஆமென். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற பூவுக்கும் அஞ்சற்காரனுடைய ஓட்டத்துக்கும் ஒப்பிடப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவன் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எனக்காக தேவன் ஒரு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வீட்டை நான் போய் சந்திப்பேன். அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்வேன்? போவேன். சொல்லுங்க, அந்த வீட்டை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு கீ இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் உன்னை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, இந்த வசனம் என்ன செய்யும்? இந்த வசனம் உன்னை பாவத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். இந்த வசனம் உன்னை இருளிலிருந்து உனக்கு வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக உன்னிடத்தில் இருக்கிறது பரலோகத்தை குறித்த வாஞ்ச. மூணாவது கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச இருக்கணும். எதன் மேல வாஞ்ச இருக்கணும்? கர்த்தருடைய வசனம். அவருடைய வசனம் என்ற கால்களுக்கு தீபமும் பாதைக்கு என்னவா இருக்கிறது? ஆமா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 1 பேதுரு 2:3 நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல
களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் என்னவாயிருங்கள். ஆமா, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலப்படம் இல்லாதது. கர்த்தருடைய வசனம் என்னது? ஆமா, கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பால் இந்த பூமியில இருக்குமானால் அது கர்த்தருடைய வசனம் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாலில் என்ன மீட்டர் போட்டு பார்த்தாலும் அது தண்ணி கலந்து இருக்கும். ஆனா ஏசப்பா நமக்கு தந்த இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இது கலப்படம் இல்லாதது. இதை குறித்து 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனில் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மதுரம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின் மேல உனக்கு வாஞ்சை இருக்கணும். அப்படின்னா இந்த வசனத்தை படிக்கணும், இந்த வசனத்தை தியானிக்கணும். 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், ஆமா படிக்கிற மனுஷன் அதை தியானிக்கணும். தியானம் பண்ணு, மெடிடேட் பண்ணு, நீ பாக்கியவானா மாறுவ. உனக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்த வாஞ்சை இருக்கா? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? ஒரு கைதான், அதுவும் இப்படிதான் நீளுது. 2 3 4 பாக்கி நீளல. கர்த்தருடைய வசனத்தை குறித்த வாஞ்சை நமக்குள்ள வேணும். அந்த வசனம் உன்னை வழி நடத்தும். வாலிப தம்பி, உன்னை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழி எதினால், ஆமா அவருடைய வசனத்தின்படி உன்னை காத்து கொண்டாதான் அவருடைய வசனம் உன்னை சரியா நடத்தும். நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுக்கும். நீ தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு உன்னை சரியான வழியில கர்த்தருடைய வசனம் கொண்டு வரும். அதனால கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாயிரு. இந்த வசனத்தை வாசி. இந்த வேத வசனம் நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம். இந்த வேத வசனம் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொக்கிஷம். ஒரு காலம் அந்த வேத புஸ்தகம் கிடைக்காதபடிக்கு பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியில் சொன்னார், என் வேதத்தின் மகத்துவங்களை இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இவர்களோ இது அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அந்நியமாய் எண்ணாத. இந்த புஸ்தகம் அந்நியருக்குரியது அல்ல, கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல. இந்த புஸ்தகம் பேதையை ஞானியாக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனம் ஒரு பேதைய, ஒரு ஃபூலிஷ, ஒரு ஞானவானாய் மாற்றக்கூடியது இந்த கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தின் மேல வாஞ்ச, வசனத்தை படிக்கணும். அதிகாரமா படிங்க. நான் 2 நாளைக்கு முன்னால இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 போன வாரம் பாசமா அதுல இருந்து பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா, 24 25 26 கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். நான் பலமுறை அந்த அதிகாரங்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன். என்னன்னு தெரியல எனக்கு, அந்த அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஆவியான ஒரு ஏவனார். நிறைய நான் வாசிக்க 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 எனக்குள்ள நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து என்னோடு பேச ஆரம்பித்தார். நான் அதெல்லாம் சிலதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அதை நிறைய அண்டர்லைன் பண்ண வச்சேன். அண்டர்லைன் பண்ணேன். இப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம வந்து எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவு கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இந்த அது அப்படியே வைங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப என்ன பார்க்கணும்? பைபிளை பார்க்க கூடாது. இந்த 2ஆவது அதிகாரத்தை மேக்சிமம் சொல்றதை விட இந்த அதிகாரம் நம்ம எப்ப அதிகமா படிப்போம் தெரியுமா? எப்ப படிப்போம்? கிறிஸ்துமஸ் டைம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல். ஆமா, அந்த டிசம்பர் மாசம் முடிஞ்ச அந்த அதிகாரத்தை யாருமே என்ன செய்ய மாட்டோம். அப்படிதானே? அப்படிதான் இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. உண்மையில உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாரும் இல்லை. பொய் சொல்ல, கரெக்ட், உண்மைதான், உண்மைமா. ஆனா திடீர்னு ஆண்டவர் உங்களை, இல்ல மகளே நீ 2ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து கொஞ்சம் படிச்சு பாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயமா பேசுவார். இன்னைக்கு காலையில நான் உட்காந்து ரெடி ஆயிட்டேன், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இந்த கொஞ்சம் பைபிள் படிப்பவன் எடுத்து படித்தேன். உண்மையா சொல்ல போனா பல முறை நான் அந்த வசனங்களை படித்தாலும் இன்னைக்கு அதிகாலை ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த ஒரு வாஞ்ச ஒரு சின்ன போர்ஷன் நீ படிச்சீங்கன்னா என்ன போர்ஷன் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 25 32 வரை 7 வசனங்கள். அப்படித்தானே? இந்த 7 வசனத்துல
ஒரு மனுஷன் வர்றாரு. அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? ஏமா சொல்லுங்க. அவருடைய பேர் இக்கட சூடு. அவருடைய பேர் என்ன? இங்க பார்க்கணும். பைபிள் பார்க்கும்போது கீழே, பேசும்போது பாசுடைய கண்ணு, அப்படிதானே? அவருடைய பேர் என்ன? சிமியோன். இந்த சிமியோன் ஒரு மனுஷன். அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன காரியம் சொன்னார்? 25ஆம் வசனம் படிங்க. அவன் எங்க இருந்தான்? அவனுடைய சொந்த ஊர் என்னது? எருசலேமில் எவ்வளவு பேர் இருக்காங்க. பெத்லெஹேமில் எவ்வளவு பேர் இருக்காங்க. பெத்தானியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க. இயேசு லாசர் வீட்டுக்கு மட்டும் ஏன் போனாரு? தேவதூதன் ஏன் யோசேப்பு கிட்ட போனான்? தேவதூதன் ஏன் எருசலேமில் இருக்கிற ஒரே ஒரு குடும்பம், ஒரு மனிதன், அவனுடைய பேர் என்ன பேரு? சிமியோன். அவனை குறித்து என்ன சாட்சி கொடுக்கப்படு பாருங்க. அவன் நீதியும் இருந்தான். எத்தனை காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. 1, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். 2, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கான். 2 காரியம் அதுல 1 வருது இல்ல, நீதியும் தேவ பக்தியும். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் யார் இருந்தா? யார் இருந்தா? அல்லேலூயா. எருசலேமில் குடியிருந்த ஒரு நீதிபரன், தேவ பக்தி உள்ளவன் மேல யார் இருந்தா? டிலானிப்பூர்ல தேவ பக்தி உள்ள ஓ மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர். நாம் இருக்கிற இந்த வசனத்தை போடுங்க, உங்க பேரை போட்டு நீங்க எழுதி படிச்சு பாருங்க. அப்பொழுது பேரை போட்டு படிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் குடியிருந்தான். நம்ம எருசலேமில் குடியிருக்கல, இன்னும் போகல, ஆனா போவோம். அப்பா கடவுளே, உங்களுக்கெல்லாம் ஏன் சொல்ல போறேன்? அந்த என்ன யுத்தம் வந்தாலும் நாங்க எருசலேமில் போய் கால் வைப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு போவாருங்க. கர்த்தர் நிச்சயம் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமென். இங்க இருக்கக்கூடியவங்க அல்ல, எல்லாம் பறக்கக்கூடிய காலங்கள் வரும், வரப்போகுது. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அவனை குறித்து சொல்லும் போது, அவன் தேவ பக்தியும் நீதிமானுமா இருந்தான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர என்ன செஞ்சான்? காத்திருந்தா. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்தார். அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை பாருங்க, அவன் ஆவியினாலே அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனுக்கு இப்ப என்ன வருது? வேர்ட் ஆஃப் காட், தீர்க்க தரிசனம் வருது. என்ன தீர்க்க தரிசனம்? கர்த்தருடைய கிறிஸ்துவை, அதாவது இயேசுவை நீ பார்க்க மட்டும் நீ என்ன செய்ய மாட்ட. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. நான் இப்ப நிறைய பேர், நான் செத்து போயிருவேன், ஏசுநாதரே உன்னை சாவதுக்கு எடுக்க மாட்டேங்காரு. ஏன் உன் வாயில செத்து போயிருவோன்ற வார்த்தை வருது? நம்முடைய காலங்கள் யார் கையில இருக்கு? அவர் கையில. அவரை பார்ப்பேன், அதுக்கு பிறகுதான் நான் சாவேன். அவர் வருவார் இந்த பூமியில, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வரும்போது பூமியில நான் எதிர்கொண்டு போகணும். அதுதான் என் ஆசை. அப்படி வாஞ்சை உள்ள வார்த்தைகளை, விசுவாச வார்த்தையை சொல்லு. எத்தனை அருமையான வார்த்தை! நீ காண்பாய், இயேசுவை காண்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளையை, பரலோகத்தை காண்பாய். பரலோக தரிசனத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தருக்கு காட்டுவார். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான யோவானுக்கு பரலோகத்தின் தரிசனத்தை காட்டின கர்த்தர், இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்குமானால், இந்த கர்த்தருடைய நாளிலே நீ ஆவிக்குள்ளாய் மாற்றப்படுவாயானால் உன்னாலே அந்த தரிசனத்தை பார்க்க முடியும். உன்னால பார்க்க முடியும். வாஞ்ச வேணும். பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்ச, கர்த்தருடைய வசனத்தை குறித்த வாஞ்ச. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசுவை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? காணலாம். அவர் பேசுவதை நாம் எங்கே கேட்கலாம். இயேசுவை எங்கே காணலாம்? கெத்செமனே தோட்டத்திலேயா, இல்ல வனாந்தரத்திலேயா?
அவர் பூமியில இருந்த காலங்களிலே ஓகே, ஆனா இப்ப அவர் இருக்கிறது பரலோகத்தில். அல்லேலூயா. யோபு சொன்னார் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு யோபு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் என்ன செய்வேன்? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை இயேசுவை நான் பார்ப்பேன். இந்த வாஞ்சை இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு சினிமா நடிகர் எல்லாம் பார்க்கணும்னு போய் என்னென்னபோ சேர்ந்து அடிச்சு காலை ஒடிச்சு கையை உடைச்சிட்டு போறான். ஒருத்தனுக்கும் இயேசுவை பார்க்கணும்னு ஆசையே இல்லை. சகைவுக்கு தான் இயேசுவை பார்க்க ஆசை. இயேசுவை பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது வானம் திறந்திருப்பதையும் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் என்ன செய்தான்? கண்டான். 7ஆம் அதிகாரம் 55-56 வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். இப்ப நான் சொன்னேன், சிமியோன் இயேசுவை கண்டாரா காணலையா? கண்டார். 8வது நாள், பிறந்த 8வது நாள் அவங்க அப்பா அம்மா கொண்டு போறாங்க குழந்தைய விருத்த சேதனம் பண்ணுவதற்காக. உம்முடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டதே. கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லி சொல்றார். உம்முடைய இரட்சணியத்தின் கண்கள். கர்த்தருடைய பிள்ளை நீங்களும் நான் இயேசுவை தரிசிக்கணும், இயேசுவை பார்க்கணும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரை நான் என்ன செய்தேன்? ஏசாயா கண்டான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வேற எங்கேயும் போய் உட்காரல, கீழே உட்காரல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு. அந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அவர் 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 நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிற அப்படி அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும். அங்க போகணும். கர்த்தருடைய வசனத்தின் மேல நமக்கு வாஞ்சை வேணும். தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை வேணும். இந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்தில் இயேசுவுக்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 5வது காரியம், ஊழியரை பார்க்கணுன்ற வாஞ்சை வேணும். எதை பார்க்கணும்? வேதத்தை நானா சொல்லல, ஊழியரை பார்க்கணும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சூனேமியாள் என்கிறதான ஒரு சகோதரி குறித்து சொல்லுது. அந்த அம்மா கடன் பட்டு போனாங்க இல்லையா? கடன் பட்டுட்டாங்க. பிள்ளைகளை வந்து கடன் கொடுத்தவன்லாம் கூப்பிடுறான். இந்த அம்மா எங்க போனாங்க? நேர எங்க போனாங்க? கடன் வாங்க போனாங்க. யார்கிட்டயோ போய் பக்கத்தில் இருக்க அக்கா கிட்ட போய், என் வீட்டுக்காரர் கடனாளியாகி விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு 2 லட்சம் கூட 5 லட்சம் கொடு, அப்புறம் வட்டிக்கு தாரன்னு கேட்ட போனாங்களா? இல்ல. நேர யார்கிட்ட போனாங்க? கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொன்னாங்க? அந்த ஐயா கேட்டார், ஊழியக்கார ஐயா, என்னம்மா சூனேமியாள் என்னாச்சு? ஐயா இப்படி சம்பவம். ஐயோ அப்படியா? கவலையப்படாத, உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கு? அந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ஒரு கூட எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே. நம்ம என்ன சொல்றோம்? பாசுகிட்ட பொய் சொல்லுவோம், அப்படிதானே? நிறைய யாருக்கிட்ட பொய் சொல்றாங்களோ சொல்லலையோ, யார்கிட்ட என்னை பொய் சொல்றாங்க? நிறைய பாசுகிட்ட நிறைய பொய் சொல்லுவாங்க. ஆனா பொய் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? மாட்டிக்கிடுவாங்க. பொய் சொல்லிட்டு மாற்ற இடம் எந்த இடம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல, பாசுகிட்ட தான். இந்த அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா ஐயா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, அந்த எண்ணெய் மட்டும் கொண்டு வா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? அப்ப ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உள்ளதை சொன்னா ஊழியக்காரர் ஜோம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஊழியக்காரன் சொன்னு கேட்டனா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த வாஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ள வேணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். இதனால தேவனுடைய ஆலயத்தை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா இந்த நாட்களில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெய நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது. எல்லாரும் சொல்லுவோமா? அதுதான் வாஞ்சை. என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை, தேவனுடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, பரலோகத்தை குறித்ததான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிற, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற, சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரனை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை திருச்சபையாயிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ள தேவை. அது இந்த நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் தந்த இந்த அருமையான வார்த்தைகளை இந்த அருமையான பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தரடியானுக்கு உதவி செய்தீர். கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். உம்மை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில், உம்முடைய பரலோகத்தை காண வேண்டும் என்கிற ஆசையில், உம்முடைய வசனத்தை ஆண்டவரே மேல வாஞ்சையோடு கூட தேவாலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க உடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வராமல் ஆலயத்துக்கு வர முடியாதபடி பலவீனமாக இந்த நாளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அடுத்த வாரங்களிலே கர்த்தர் கொண்டு வாரும். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்தங்களை வழி நடத்தும், மகத்தான காரியங்களை செய்யும். பிள்ளையுடைய பிரயாணங்களிலே கூடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நீக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வரை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.